பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது ரொம்ப அழகான செடிகள், மரங்களை பார்க்குறீங்கல்ல. இந்த செடி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. வேற எங்கேயும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு பேரு பர்னிங் புஷ் பிளான்டா. அதாவது மோசைக்கு ஆண்டவர் தரிசனமாகும் போது பர்னிங் புஷ், அந்த தீப்பிடிச்சு எரிகிற அந்த செடியை கண்டார்ல, ஒரு புஷ்ஷை கண்டாரு. அங்க இருந்தது ஆண்டவர் பேசினார்ல, அதே பேருன்னு அதுக்கு வச்சிருக்கிறாங்க. ஆண்டோடைய சிருஷ்டிப்பு பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குது. இந்த மாதிரி இங்க ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு செடிகளும் விதவிதமான கலர்ல ரொம்ப அழகா இருக்குது. அதை பார்க்க பார்க்க நம்முடைய உள்ள நம்மளை அறியாமலே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு அழகான காரியத்தெல்லாம் எங்களுக்காக சிருஷ்டித்திருக்கிறீரே ஆண்டவரேன்னு சொல்லி. அது மாதிரி தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்த்து மகளன்னு நம்ம துதிக்கணும். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறான்னு சொன்னா, 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அதாவது சில காரியத்துல விடுதலை இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பாவத்தை விட முடியல, ரகசிய இந்த பாவம் என்ன தொடர்ந்துகிட்டே இருக்குது, இது வெளியே சொல்றதுக்கும் பயம், விடவும் முடியல, இது வேண்டான்னு நினைக்கிறேன், ஆனா தொடர்ந்துகிட்டே இருக்குது, ஒரு விடுதலை வேணுமே. பயம், உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள பயம் துரத்திக்கிட்டே இருக்குது, தூங்க முடியல நிம்மதியா. நான் பகலெல்லாம் மற்றவங்களோட சேர்ந்து இருக்கும் போது தெரியல, தனியா இருக்கும் போது பயம் அப்படியே வாட்டுது, பயத்தின் வேதனை. சில சமயத்துல மன அழுத்தம், அப்படியே ஒரு குழப்பம். இந்த மாதிரி மன குழப்பம், மன அழுத்தம், ஒரு மாதிரி போராட்டம், சோர்வு, பலவீனம், சரீரத்தில் இந்த பாதிப்பு, ஒரு விடுதலை வேணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு விடுதலை தேவை. அதுக்கு என்ன முயற்சி பண்றீங்க, மருத்துவம் செய்றீங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, ஒன்னும் நடக்கல. ஆனா நமக்கு ஒரு முக்கியமான ஆயுதத்தை தேவன் தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்ம மீது இறங்கி வந்துட்டா விடுதலை உண்டாக்கி விடும். ஆவியானவர் எங்க விடுதலை. அது என்ன ஆவியானவர்னா, கர்த்தரே ஆவியானவர். தி லார்ட் இஸ் த ஸ்பிரிட். கர்த்தர் தேவன் என்கிறவர், கடவுள் என்கிறவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை பார்க்க முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அவர் ரொம்ப பிரகாசமானவர். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியானவராக வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப ஆண்டவரிடத்துல அந்த பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், என்னை ஆட்கொள்ளும் என்று தாகத்தோடு கேட்கும்போது தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள் அனுப்பி ஒரு விடுதலையின் வாழ்க்கையை தருகிறார். எல்லாவற்றிலும் விடுதலை. எந்த ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் உன்னுடைய சமாதான, சந்தோஷம் எல்லாமே பாதிக்கப்பட்டு விடும். ஒரு முழு விடுதலை இருந்தாதான் மன மகிழ்ச்சி, சந்தோஷம், எப்பவும் களி கூறுதல் இருக்கும். உன்னுடைய சரீரத்திலே ஒரு விடுதலை தேவையா இருக்கலாம், மனதளவிலே விடுதலை தேவையா இருக்கலாம், சிந்தனையில் ஒரு விடுதலை தேவையா இருக்கலாம், உன்னுடைய ஆவியிலே விடுதலை தேவையா இருக்கலாம். எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை தேவை? இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என் மேல இறங்கணும்னு நீங்க ஜெபிக்கும் போது தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ள அனுப்புவார். அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க 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 ஒரு விடுதலையின் வாழ்வு உங்களுக்குள்ள இருக்கும். அனுதினம் அந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி நாம ஜெபிக்கணும். எப்போது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே பரிபூரணமாய் கிரியை செய்வதை நம்ம உணரணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவோடு நடக்கவும் அவருடைய குரலை கேட்க நமக்கு உதவி செய்கிறவர். அவரை தரிசிக்கவும் அவர் நம்மோடு இருக்கிறதை உணர்ந்து கொள்ளவும் நமக்கு உதவி செய்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆனால் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியினார் வல்லமையினால் நிரப்புன்னு கேளுங்க, அவர்களை நிரப்புவார். விடுதலை உண்டாகும், ஒரு பெரிய மன மகிழ்ச்சி உண்டாகும். ஜெபிக்கிறீங்களா, கேட்கிறீங்களா? அவங்களுக்கு இந்த விடுதலை வேணும் தானே? ஆண்டவரே, இந்த ஆவி எனக்கு தாங்க. நீங்க தான் பரிசுத்த ஆவியானவர். நீர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணும். ஆண்டவரே, யார் யார் இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்படவும் நீர் வந்து ஆவியானவராக எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பி ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பரிசுத்தாவியனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். இப்பொழுது அவர்களை நிரப்பி ஆட்கொள்ளட்டும். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய வல்லமையினால் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.